அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. அறிவு இன்டெலிஜென்ஸ் என்பது வெறும் பட்டப்படிப்பிலோ அல்லது அதிக மதிப்பெண்களிலோ மட்டுமில்லை. ஒரு மனிதன் தன்னை எப்படி நடத்திக் கொள்கிறான் என்பதில்தான் இருக்கிறது. இஸ்லாம் ஒரு மனிதனை அக்ல் புத்தி கூர்மை உடையவனாக இருக்க வலியுறுத்துகிறது. இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த 7 குணங்கள் ஒருவரிடம் இருந்தால் அவர் தன் அறிவை சரியாக பயன்படுத்தவில்லை என்று அர்த்தம். இதில் ஒன்று உங்களிடம் இருந்தாலும் உடனே மாற்றிக்கொள்ளுங்கள். தற்பெருமை, த ஈகோ ட்ராப், கிபர். முதலாவது, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம். இஸ்லாத்தில் இதற்கு பெயர் கிபர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தன் உள்ளத்தில் கடுகளவு பெருமை உள்ளவன் சுவனம் நுழையமாட்டான். உண்மையான அறிவாளி எப்போதுமே பணிவாக இருப்பார். அல்லாஹுவே மிக அறிந்தவன் என்று சொல்லத் தயங்கமாட்டார். தேடலில்லாமை, லேக் ஆஃப் சீக்கிங் நாலேஜ். இரண்டாவது, கற்க மறுப்பது. கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும் என்பது நபிமொழி. ஒரு முட்டாள் தனக்கு தெரிந்ததே உலகம் என்று நினைப்பான். ஆனால் ஒரு முஃமின் தொட்டில் முதல் இடுகாடு வரை தேடிக் கற்பார். இறைவா, எனது கல்வியை அதிகப்படுத்துவாயாக என்று பிரார்த்திப்பதே அறிவாளியின் அடையாளம். வீண் விவாதம், வெயின் ஆர்குமெண்ட்ஸ். மூன்றாவது, அறிவில்லாமல் தர்க்கம் செய்வது. சிலருக்கு உண்மை முக்கியமல்ல, ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தான் சொல்வது உண்மையாக இருந்தாலும் கூட வீண் விவாதத்தை தவிர்ப்பவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை நான் பெற்றுத் தருவேன் என்று. விவாதம் செய்ய வாய் மட்டும் போதாது, தெளிவான அறிவும் இல்ம் வேண்டும். கட்டுக்கடங்காத கோபம், அன்கண்ட்ரோல்ட் ஆங்கர். நான்காவது, சின்ன விஷயத்திற்கு கூட வெடிப்பது. ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்பது பழமொழி. ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, மல்யுத்தத்தில் வீழ்த்துபவன் வீரனல்ல, கோபம் வரும்போது தன்னைத்தானே கட்டுப்படுத்துபவனே உண்மையான வீரன். கோபம் அறிவை மறைத்துவிடும், நிதானமே அறிவாளியின் ஆயுதம். பழியை அடுத்தவர் மீது போடுவது, பிளேம் ஷிஃப்டிங். ஐந்தாவது, தன் தோல்விக்கு மற்றவர்களை குறை சொல்வது. ஒரு முஃமின் தன் செயல்களுக்கு தானே பொறுப்பேற்பார். ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்த வினைக்கு தானே பிணையாகும் என்கிறது குர்ஆன். அடுத்தவரை பழி போடாமல் தவக்கல் வைத்து தன் குறைகளை திருத்திக் கொள்பவரே வெற்றியாளர். பிடிவாதம், ரிஜிடிட்டி வெர்சஸ் ஜென்டில்னஸ். ஆறாவது, நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று பிடிவாதம் பிடிப்பது. சூழ்நிலைக்கு ஏற்ப மென்மையாக நடந்து கொள்வதே சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையான குணம் கொண்டவர்களாக இருந்தார்கள். கல்லாக இருப்பதை விட நதியைப் போல வளைந்து கொடுத்துச் செல்பவரே அறிவார்ந்த மனிதர். சுய பரிசோதனை இல்லாமை, நோ செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், முஹாசபா. ஏழாவது, தன் தவறை ஒத்துக்கொள்ளாத ஈகோ. இஸ்லாத்தில் முஹாசபா என்பது மிக முக்கியம். அதாவது ஒவ்வொரு இரவும் உறங்குவதற்கு முன், இன்று நான் என்ன தவறு செய்தேன் என்று தன்னைத்தானே கணக்கு கேட்பது. தன் தவறை உணர்ந்து இஸ்திகுஃபார் மன்னிப்பு தேடுபவனே அல்லாஹ்வின் பார்வையில் சிறந்தவன். நண்பர்களே, இந்த 7 விஷயங்களில் ஏதாவது ஒன்று நம்மிடம் இருந்தாலும் அதை மாற்றிக்கொள்ள இதுவே சரியான நேரம். நம் அறிவை வளர்ப்போம், நற்பண்புகளால் நம் வாழ்க்கையை அழகாக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்ஷா அல்லாஹ் நான் என்னை மாற்றிக்கொள்வேன் என்று கமெண்ட் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஜஸாக்கல்லாஹு கைரன்.